வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு வைப்பது எப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையில் சூப்பு வைப்பது எப்படி. முருங்கைக்கீரையை நல்லா பொடுசாக அறுத்துடணும். அறுத்துட்டு இந்த காம்பு எல்லாமே சேர்த்து போட்டு அறுக்கணும். அறுத்தா தான் நல்லது. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 5 பூடு 6 பூடு கூட போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு, சீரகம், கொஞ்சோண்டு மிளகு போடணும். நான் மிளகு பதில் சீரகம் இது பொடி வச்சுருக்கேன், மிளகு பொடி. அதையும் சேர்த்து போட்டு தண்ணியோடு கொதிக்க விடணும். இப்போ உங்களுக்கு இந்த இதை பொடுசாக நறுக்கணும். நறுக்கிட்டு சீரகம் போட்டு வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு ஒரு இதில் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்ற விட்டுட்டு எடுத்து போட்டுடணும். பொடியாக அதில் போட்டு கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இருங்க கொதிக்க விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், முருங்கைக்கீரை எப்படி கொதிக்குன்னு பாருங்கள். இந்த சூப்பு ரெடி. இதெல்லாம் முருங்கைக்கீரை, வெங்காயம், இது எல்லாமே கிடக்கு பாருங்க. முருங்கைக்கீரை சூப்பு, இதுதான் சூப்பு. இதுதான் கொதிக்க விட்டு நல்லா இருந்தால் 3 கிளாஸ் தண்ணி வச்சேன், 2 கிளாஸ் ஆகிருக்கு. வற்ற விட்டோம்னா நல்லா சூப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லா எலும்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இதைத்தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வெறுவத்தில் வச்சு சாப்பிடுங்க. சூப்பு உடம்புக்கு நல்ல சூப்பு. இப்படி தான் வச்சு சாப்பிடணும். போட்டு டீயை குடிக்கிறதுக்கு பதில் கொஞ்சோண்டு வேக போட்டு சூப்பு எடுத்து குடிங்க. முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லா ரத்த ஓட்டமும் கிடைக்கும், ரத்தமும் நல்லா கிடைக்கும். நல்லா எல்லா வைத்தியத்துக்கும் குணமாகிறது. கீரையை போட்டு சூப்பு வச்சு சாப்பிடணும். காயை வேக போட்டு சாப்பிட்றது அது மதியான நேரத்தில் சாப்பிடணும். இந்த முருங்கைக்கீரையை வேக போட்டு சாப்பிட்றது மதியானம் சாப்பிடணும். காலையில் சூப்பு, இந்த மாதிரி சூப்பு சாப்பிடணும். சூப்பை உங்களுக்கு இப்போ வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த ஃபுல்லாக வடிகட்டிட்டு உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பை பாருங்கள், எடுத்தாச்சு. எடுத்து இப்போ நான் இதில் சல்லடையை வச்சு வடிகட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், வடிகட்டியாச்சு. இந்த சூப் நான் வடிகட்டி வேறு இன்னொரு கிளாஸில் வடிகட்டுறேன் பாருங்கள். வடிகட்டி எடுத்தாச்சு. நான் வடிகட்டியில் எடுத்துட்டு இந்த சூப் வடிகட்டி எடுத்தாச்சு. 2 கிளாஸ் வச்சதில் இந்த இருக்காங்க வெள்ளைப்பூடு எல்லாமே இருக்காருங்க. அந்த வெள்ளைப்பூடு இந்த இது எல்லாமே அப்படி போட்டது பூராமே நான் இந்த அரைச்சி நல்லா குறன்னு ஒரு சுற்று தான் சுற்ற விடணும். வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இப்படி போட்டால் தான் நல்லா சூப் குடிக்கிறதுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே முருங்கைக்கீரையில் இருக்கும். நீங்கள் தேவையான உப்பை போட்டுக்கணும். உப்பு ரொம்ப போட்டிங்கன்னா உப்பு கச்சி போகும். உப்பு பிரச்சனை இருக்கும். அதனால் இதை இப்படி சாப்பிட்டா தான் நல்லது உடம்புக்கு.